ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சுவையான சிக்கன் 65 தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் பிடிக்காதவங்க யாருமே இல்ல. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பியா, டேஸ்ட்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து 500 கிராம் வந்து போனோட எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து சால்ட் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். நம்ம வந்து சால்ட், உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அப்புறம் லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். லெமன் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா பொடி இதுவும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதிலே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கருவேப்பிலை சேர்க்கறதுனால. அது எண்ணெயில் போட்டு நம்ம இந்த கருவேப்பிலை போட்டதுனால எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துனா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. இல்லாட்டி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு அதுவே கலர் ஃபுல்லாகிடும். அப்புறம் ஆயில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்க்கறதுனால அந்த மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும், தனித்தனியாக வராமல் அழகாக சிக்கனில் ஒட்டி வரும். கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுட் கலர் சேர்த்தோன்னா நல்லா ரெட் கலரில் ஆகிடுச்சு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊற விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு. நல்லா காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா சிக்கனில் ஊறி நல்லா சாப்பிடுவோம். ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. மசாலாலாம் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ஒரு 1/2 hour இருக்கட்டும். இது ஏன் 1/2 hour நம்ம வைக்கிறோன்னா, நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து இந்த சில்லி பவுடர், லெமன், சால்ட் எல்லாம் சேர்த்ததுனால அதெல்லாம் நல்லா அந்த சிக்கனில் ஊறி அப்போ தான் சாப்பிட ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம 1/2 hour எடுத்து வைக்கிறோம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டா போதும். நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைன்ட்டு, அந்த மாதிரி தெரிஞ்சு அளவோடு ஊற்றிக்கோங்க எண்ணெய். ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, கருகிடும் சிக்கன் உடனே போட்டோடனே. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சூடு இருந்தாலே போதும் எண்ணெய். நம்ம வந்து சிக்கனையும் வந்து தூரமாக போட்டுக்கலாம். கிட்ட போட்டாலும் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனை வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம எண்ணெயில் போட்ட உடனே. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் திருப்பி விட்டோம்னா நம்ம கீழ் சைடும் வெந்துடும் சிக்கன் நல்லா. மீதி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றா பொறுமையாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை கிட்ட போடக்கூடாது, கொஞ்சம் தூரமாக போடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று சிக்கன் ஒட்டாமல் ஃப்ரை ஆகும். மிதமான ஹீட்லேயே இருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கனு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வந்துருப்பாருங்க அழகாக சிக்கன். அந்த வாசனை அந்த கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கனால ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது எண்ணெய் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. மசாலா எதுவுமே பிரியாமல் இருக்குது பாருங்கள் சிக்கனில். எண்ணெய்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் வந்து எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது பாருங்கள். ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்படி ஒரு கருவேப்பிலை வச்சு நல்லா அழகாக சாப்பிட்டு பார்த்தோன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நம்ம ரோட்டில் சிக்கன் 65 போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய்.